ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 2 குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், புக் பேக் கொஷின்ஸ், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். இந்த லெசனில் 3 5 மார்க் தான் இருக்குது. இப்போ வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 40 டி ப்ராக்லிஸ் ஈக்குவேஷன் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 42 டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த பேரா ஃபுல்லாக. நெக்ஸ்ட் கொஷின் அதே பேஜில் ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 43 ஸ்க்ராடிங்கர் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும். பேஜ் நம்பர் 44 ஆர்பிட்டால் இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஃபுல்லாக அந்த 3 பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு அசிமுத்தல் ஆர் சப்சிடியரி குவாண்டம் நம்பர் அதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 45 மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அதில் இருக்க 4 பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு ஸ்பின் குவாண்டம் நம்பர் அதில் இருக்க 4 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 52 ஆல்ஃபா பிரின்சிபல் இதிலிருந்து டயக்ராம் வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் ஹன்ஸ் ரூல் இந்த 4 லைன்ஸ். பேஜ் நம்பர் 55 எக்ஸ்பெக்டட் அண்ட் ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குரோமியம் அண்ட் காப்பர் இது வரைக்கும் ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 56 எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல். இந்த கொஷின் வந்து புக்கில் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் நோடல் சர்ஃபேஸ் ஆர் ரேடியல் நோடு. இந்த கொஷினுக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, இந்த 3 லைன்ஸ் தான் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் இது காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் ஜீமன் எஃபெக்ட் அண்ட் ஸ்டார்க் எஃபெக்ட் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஆனால் புக்கில் வந்து டீட்டெயில்டாக இதுக்கு வந்து டெஃபனேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 39 பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல் இதிலிருந்து இது வரைக்கும். இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து புக்கில் இருக்கிறது எழுதிக்கோங்க. 4th பாயிண்ட்டுக்கு மட்டும் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 44 மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். இது ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 5 பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் அதே பேஜில் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர். அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் ஆர் சப்சிடியரி குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக், ஸ்பின் இந்த எல்லா குவாண்டம் நம்பரையும் 4மே நம்ம 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் பார்த்துருப்போம். அதை அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. அதான் இந்த கொஷினோட ஆன்சர். அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். இப்போது இந்த புக் பேக் கொஷின்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சர் வந்து புக்கில் இல்லை, அதெல்லாமே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. 26th கொஷின் which quantum number reveal information about the shape, energy, orientation and size of orbitals. இந்த 4 லைன்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் how many orbitals are possible for n is equal to 4. இந்த கொஷினுக்கு ஆன்சர் புக்கில் இல்லை, அதை காப்பி பண்ணிக்கோங்க. இது வரைக்கும். நெக்ஸ்ட் 28th கொஷின் how many radial nodes for 2s, 4p, 5d and 4f orbitals exhibit how many angular nodes. இந்த கொஷின்.
Next, the stabilization of half-filled d orbital is more pronounced than that of the p orbital. Why? இது ஒரு ரீசனிங் கொஷின். இதுக்கு இதான் ஆன்சர். Next, 30th question. Consider the following electronic arrangements for the D5 configuration. இதில் ஒரு 2 கொஷின்ஸ் கூட கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் இதுதான். Next, 31st question. State and explain Pauli exclusion principle. State அப்படின்னு கேட்டிருந்தா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். டெஃபனேஷன் மட்டும் எழுதுனா போதும். எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இது வரைக்கும். Next, 32nd question. Define orbital. What are the n and l values for 3px and 4d x square minus y square electron? ஆர்பிட்டால் நம்ம ஆல்ரெடி புக்கிலே பார்த்துருப்போம். இதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 33rd question. Explain briefly the time independent Schrödinger wave equation. Schrödinger wave equation நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த ஃபைனல் ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துருப்போம். இதில் ப்ரீஃப்லின்னு கேட்டிருக்கும் போது அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் எழுதிட்டு அதில் ஒவ்வொன்று என்னென்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அவ்வளோதான். அப்படியே புக் பேக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸும் பார்த்துடலாம். 37th question பார்த்துக்கோங்க. Next, 38th question. For each of the following, give the sublevel designation, the allowable m values and the number of orbitals. Next, 39th question. Give the electronic configuration of Mn2 plus and Cr3 plus. Next question. Describe the alpha principle. இது ஆல்ரெடி நம்ம புக்லேயே பார்த்துருப்போம். Next, 41st. An atom of an element contains 35 electrons and 45 neutrons. Deduce. 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்துக்கோங்க. 43rd question வந்து ஒரு ப்ராப்ளம், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 46th question ஒரு ப்ராப்ளம், 47th questionம் ப்ராப்ளம், 50th questionம் ப்ராப்ளம். மொத்தமாக 5 ப்ராப்ளம் வந்து புக் பேக்லேயே கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா 37th question, 43rd question, 46, 47, 50. இந்த 5 ப்ராப்ளமும் புக் பேக்லேயே இருக்குது. இதை அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க புக் இன்சைடில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 41ல் கொஷின் நம்பர் 1 எவாலுவேட் யுவர் செல்ஃபில், பேஜ் நம்பர் 46 கொஷின் நம்பர் 3, பேஜ் நம்பர் 50ல் கொஷின் நம்பர் 4, பேஜ் நம்பர் 52ல் கொஷின் நம்பர் 5, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 53ல் கொஷின் நம்பர் 6, பேஜ் நம்பர் 57ல் கொஷின் நம்பர் 8. இப்போ அந்த பார்த்த புக் இன்சைட்லே இந்த கொஷின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அவ்வளோதான். இந்த வீடியோவில் செகண்ட் லெசனில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் லெசனில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.